ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். கல்லுப்போட இந்த ஒரு பொருளை சேர்த்து மறைத்து வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறதால அதிரடி பணவரவு ஏற்படும். செல்வம், தங்கம், புகழ் இது எல்லாமே தேடி வரும். அது என்ன பரிகார முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வசம்பு கூட என்னென்ன பொருட்களை சேர்த்து எப்படி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மகாலட்சுமி தேவியை வழிபடுவதற்கு அற்புதமான நாட்கள் நிறைய இருக்கு. நம்ம முன்னோர்கள் நமக்காக குறிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த மகாலட்சுமி தாயாரே இந்த நாள்ல என்ன வணங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரன் வேணுமோ அதை அப்படியே நான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு போன குறிச்சு கொடுத்த ஒரு நாள் தான் இந்த ஒரு வரலட்சுமி விரதம். நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதத்தை வரலட்சுமி நோன்பா கடைபிடிப்பாங்க. அதாவது கலசம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம். சில பேருக்கு கலசம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாம இருந்தாலும் அவங்களும் வீட்ல மகாலட்சுமி பூஜைகள் செய்து வரலட்சுமி விரதத்தை கலசம் வைக்காமலேயே வழிபாடு செய்யலாம். பொதுவா இந்த வரலட்சுமி விரதத்தை 3 பகுதிகளா பிரிப்பாங்க. ஒன்னு அம்மனை வீட்டுக்குள்ள வரவழைக்கிறது, 2வது கலசம் வைத்து பூஜை பண்றது, 3வது புனர் பூஜை செய்து அந்த கலசத்தை கலைக்கிறது. இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை, அதாவது எல்லா வருஷமும் ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வளர்பிறை கடைசி வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதம். ஆனா இந்த வருஷம் மட்டும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா ஆடி முடிந்து ஆவணி 4ஆம் தேதி பௌர்ணமிக்கு முந்தையதாக வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமையில நமக்கு வரலட்சுமி விரதம் வந்திருக்கு. அப்படி வெள்ளிக்கிழமை வருதுன்னா நிறைய பேர் வியாழக்கிழமையே அம்மனை வீட்டுக்குள்ள அழைத்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டு சனிக்கிழமை புனர் பூஜை செய்வாங்க. அப்படிதான் செய்யறது வழக்கம். சில பேர் வெள்ளிக்கிழமை அழைத்து வெள்ளிக்கிழமையே பூஜை செய்து சனிக்கிழமை ஒரு நாள் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்வாங்க. இந்த வருஷம் வரலட்சுமி விரதத்துக்கு முந்தையதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா, அன்னைக்கு அஷ்டமி இருக்கு. அஷ்டமி இருக்கிறதால நிறைய பேர் அம்மனை வீட்டுக்குள்ள அன்னைக்கு அழைக்காம வெள்ளிக்கிழமை காலைல 9:15 10:15 அந்த நேரத்துல கலசத்தை வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில மணப்பலகை மீது கலசத்தை வைத்து அம்மனோட உருவத்தை அங்கேயே தயார் செய்து நீங்க வரலட்சுமி பூஜைக்கான பூஜையை முடிச்சுட்டு சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செஞ்சுக்கலாம். இதே வழிமுறை தான் கலசம் வைக்காம வழிபடுறவங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் போட்டோவை சரி பண்ணி கழுவி பொட்டு வைத்து வெள்ளிக்கிழமை காலைல 9:15 10:15 வீட்டுக்குள்ள அம்மனை அழைச்சிட்டு வர்ற மாதிரி மகாலட்சுமி தாயார் போட்டோவோட எடுத்து அழைச்சி வச்சுட்டு மணப்பலகை மீது போட்டோவை தயார் செய்து நீங்க பூஜை பண்ணலாம். தாராளமா இந்த வரலட்சுமி விரதத்தை மாலை நேரத்தில் பண்றது ரொம்ப விசேஷம். அதுலயும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மாலை 6:30 7 மணிக்கு மேல சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து வரலட்சுமி பூஜைகள் செய்து அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு, தாளிச்சரடு, மஞ்சள் குங்குமம், ரவிக்கை துணி, பூ இது மாதிரி தாம்பூலம் கொடுத்து வரக்கூடியவங்க உங்களோட வயதுல பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். சனிக்கிழமை ஒரு நாள் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பானை மீது அந்த கலசத்தை வைத்து புனர் பூஜை செய்யணும். அதாவது அந்த கலசத்தில் வைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வெளில எடுக்கணும். நிறைய பேர் இந்த வரலட்சுமி விரதத்துக்கு கலசத்தை தண்ணீர் நிரப்பியும் செய்வாங்க. சில பேர் அரிசி நிரப்பியும் பண்ணுவாங்க. அது உங்க விருப்பம் தான். எப்படி செய்தாலும் அரிசி பானை மீது வைத்து தான் புனர் பூஜை செய்யணும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரமா பார்த்து ராகு காலம் யமகண்டம் இல்லாத மாதிரி பார்த்து புனர் பூஜை செஞ்சுக்கலாம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய வரலட்சுமி விரதத்தை கலசம் வைத்தும் கலசம் வைக்காமையும் ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. கலசம் வைக்காம இருக்கக்கூடியவங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காத்திருக்க வேணாம். வெள்ளிக்கிழமை காலையில பூஜைகள் செய்து அம்மனை வீட்டுக்கு வரவழைத்து வெள்ளிக்கிழமை மாலை பூஜை செய்து அன்னைக்கு இரவே நீங்க மகாலட்சுமி தாயார் போட்டோவை கீழே மணப்பலகையிலேருந்து எடுத்து பூஜையில வச்சுக்கலாம். இது இல்லாம வரலட்சுமி விரதம் மாதிரியான நாட்கள்ல நம்ம பண்ணக்கூடிய சில பரிகாரங்களும் தாந்திரிகங்களும் நமக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பரிகாரம் பணவரவை அதிரடியாக உயர்த்தக்கூடிய பரிகாரம். அதை விட முக்கியமானது செல்வம், புகழ், தங்கம் இது எல்லாமே தானாக தேடி வருவதற்கான யோகத்தையும் கொடுக்கும். முதல்ல இந்த பொருட்களை எல்லாத்தையும் நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். இந்த ஒரே ஒரு பொருளை கல்லுப்புல மறைத்து அதுக்கப்புறம் நீங்க பூஜை அறையில வச்சுட்டு இந்த இடத்துல போய் வைக்கணும். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய ஒரு பொருள். அதோட மகிமைகள் என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இதுல ஒரு பொருளை மறைத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த பொருள் என்ன அப்படின்னா வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருள் தான் வசம்பு. பிள்ளை வளர்த்தி அப்படிங்கிற பெயர்ல அழைக்கிறது உண்டு. இந்த வசம்பு நாட்டு மருந்து கடைகள்லயும் சூப்பர் மார்க்கெட்லயும் ரொம்ப எளிதா கிடைக்கும். ஆன்லைன்லயும் கிடைக்கும். அப்படிப்பட்ட வசம்பு ஒருவேளை உங்களுக்கு வாங்குறதுக்கு சரியான வகை அமையல அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்றது மூலயமா வசம்பை நீங்க வரவழைச்சுக்கலாம். அப்படிப்பட்ட வசம்பை வாங்கிட்டு தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வசம்புக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண் திருஷ்டி நீங்குமா. வசம்பை வீட்டுல வைக்கிறதால மற்றவங்களோட பொறாமை பார்வை, கண் திருஷ்டி இது எல்லாமே நம்ம மேல விழாம வீட்டுல இருந்து விரட்டி அடிக்கப்படும். அடுத்ததா எதிர்மறை ஆற்றல். வசம்பை
தீயில சுட்டு எரித்து அத மையா பயன்படுத்தும்போது, வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி அமைதி கிடைக்கும். அடுத்ததா பணவரவு அப்புறம் லட்சுமி கடாட்சம். வசம்ப ஒரு சிறிய துணியில கட்டி வைக்கிறது மூலியமா, கண்டிப்பா பணவரவு அதிகரிக்கும். வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். அடுத்ததா வாஸ்து தோஷ நிவர்த்தி. வீட்ல இருக்கக்கூடிய எந்தவிதமான கெட்ட சக்திகளும் நுழையாம, வாஸ்து குறைபாடுகள் ஏற்படாம தடுக்கக்கூடிய சக்தியும் இந்த வசம்புக்கு இருக்கு. அடுத்ததா பயம். ரொம்ப அடிக்கடி இரவுகள்ல கெட்ட கனவு வருது. பிள்ளைகள் இரவுல சரியா தூங்காம அடிக்கடி விழுந்து கத்துறாங்க, அலர்றாங்க அப்படிங்கும்போது, இந்த வசம்பு வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா, அது எல்லாமே தானாக விலகும். இதுதான் வசம்புக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக பலன்கள். இதை இப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்க கலசம் வைத்தாலும் சரி, கலசம் வைக்காம பூஜை செய்தாலும் சரி, உங்க வீட்டோட பூஜை அறையில ஒரு சிறிய துணி எடுத்து வைத்து, அதுல ஒரு சிறிய தட்டு, அப்படின்னா கண்ணாடி பவுல், இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல அந்த பவுலோ இல்ல தட்டோ நிரம்புற அளவுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த கல்லுப்புக்கு மேல ஒரே ஒரு துண்டு வசம்பையும், ஒரே ஒரு சில்லறை நாணயம், அது எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 2 பொருட்களையும் அந்த கல்லுப்பு மேல வச்சுட்டு, மறுபடியும் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்ப எடுத்து, அந்த வசம்பும், அந்த சில்லறை நாணயமும் மறைந்து போற அளவுக்கு அது மேல மறுபடியும் பரப்பிக்கணும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு சிறிய பவுல்ல கண்ணாடி பவுல்ல கல்லுப்ப கொட்டுறீங்க. அதுக்கு மேல வசம்பும், நாணயத்தையும் வச்சுட்டு, மறுபடியும் அந்த 2 பொருட்களுக்கு மேல அது மறையிற அளவுக்கு கல்லுப்ப கொட்டி வைக்கணும். அவ்வளவுதான். இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்க வீட்டோட பூஜை அறையில உங்க கையால தயார் செய்து, அதுக்கப்புறம் உங்களோட வலது உள்ளங்கையில இந்த 2 பொருட்களை ஏந்திக்கிட்டு, உங்க வீட்ல ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த எல்லா பிரச்சனையையும் மகாலட்சுமி தாயார்ட்ட முன்வைக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி மகாலட்சுமி தாயார், இந்த நாள்ல என்ன நீங்க வணங்கிட்டு என்ன வரம் கேட்கிறீங்களோ, அத நானே குடுப்பேன்னு அவங்களா எழுதி குடுத்த ஒரு நாள். அந்த நாள்ல மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய கல்லுப்பு. ஒரு வீட்ல எந்த ஒரு பொருள் வேணா வற்றி போகலாம். கல்லுப்பு ஜாடி மட்டும் வற்றி போகவே கூடாது. அப்படிப்பட்ட பார்க்கடலிருந்து கிடைக்கக்கூடிய மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயாரும் அமரக்கூடிய ஒரு சிம்மாசனம் இந்த கல்லுப்பு. அந்த கல்லுப்பு கூட இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய மகிமைகள் இருக்கு இல்லையா? வசீகர பொருள். பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய தாந்திரிக பொருள்ல இந்த வசம்புக்கு தனி பங்கு இருக்கு. வசம்பு கூட எந்த ஒரு பொருளை சேர்த்து வைத்தாலும் அது பன்மடங்கு பெருகிக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட வசம்பையும் லட்சுமி குபேரர் அப்புறம் மகாலட்சுமி தாயார் அம்சம் இருக்கக்கூடிய சில்லறை நாணயத்தையும் சேர்த்து உங்க வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணணும். பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு உங்க வீட்டோட தென்மேற்கு மூலை, அதாவது குபேர மூலை, கன்னி மூலை அப்படிங்கிற மாரி பல பெயர்கள அழைப்பாங்க. அந்த தென்மேற்கு மூலையில தான் பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, பணப்புழக்கம் இருக்கக்கூடிய பொருட்கள அங்க வப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பீரோ, லாக்கர் மேலயோ, இல்ல பீரோவுக்கு அடியிலயோ கால் படாத மாதிரி, அது உங்க விருப்பம். இல்ல ஒரு சிறிய மணப்பலகைய எடுத்து, அந்த மணப்பலகை மீது இந்த 2 பொருட்களையும் வச்சு, தென்மேற்கு மூலையில பத்திரப்படுத்தி வச்சுடுங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் ஏதாவது வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வசம்பு, கல்லுப்பு இந்த 2 பொருட்களையும் மட்டும் தண்ணீல விட்டுட்டு, அந்த சில்லறை நாணயத்த நீங்க தண்ணீல விட வேணாம். மறுபடியும் கல்லுப்பையும், வசம்பையும் அதே மாரி தயார் செய்து, அந்த சில்லறை நாணயத்தோட சேர்த்து எந்த இடத்துல வச்சீங்களோ, அதே இடத்துல பத்திரப்படுத்திடுங்க. இப்படி பண்றது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டுக்குள்ள பணவரவு அதிகமாகும். செல்வ கடாட்சம் பெருகும். வீண் விரயம், வீண் செலவு தவிர்க்கப்படும். குறிப்பா வரக்கூடிய பணம் கைக்கு சேரும். கொடுத்த கடன திரும்ப வாங்க முடியல, இல்ல வாங்கிய கடன திருப்பி செலுத்த முடியல, பொருளாதார நிலை மந்தமா இருக்கு, வியாபாரம் விருத்தி அடைய மாட்டுது. இது மாரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க பண்ணலாம். இத உங்க வீட்ல மட்டும் தான் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்ல. நீங்க தொழில் செய்யக்கூடிய இடம், ஆஃபீஸ், கணவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்த கூட வச்சுக்கலாம். தப்பில்ல. நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.